யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த முக்கியமான ஆதாரம் ப்ரூஃப் அப்படின்றத நான் என்ன செய்ய போறேன்னா, நம்ம சேனலுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அந்த ப்ரூஃபை நீங்க போய் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு தளத்துல இந்த ப்ரூஃபை ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி இவங்க இந்த விஷயங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான தகவல்கள் அப்படின்றத சொல்லிடுறேன். யூடியூப் ரிலேட்டடா நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கோம். இதுல அவேர்னஸும் இருக்கு, எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்றதும் இருக்கு, நம்ம அனலிட்டிக்ஸ் மூலியமா நம்மளுடைய சேனல் எப்படி க்ரோத் பண்றது அப்படின்றதும் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா ஏதேனும் ஒரு கேள்விகள் இருக்கு. இனி கவலையே வேண்டாம். இனி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்குமே நான் கமெண்ட்ல வாய்ஸ் மூலியமா கூட உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுப்பேன். ஏன்னா அந்த ஃபியூச்சர் நம்மளுடைய சேனலுக்கு எனேபிள் ஆகிருக்குங்க. வாய்ஸ் கமாண்ட் அப்படின்றது நம்மளால கொடுக்க முடியும். உங்களோட சேனல்லையும் போய் பாருங்க, கண்டிப்பா அந்த ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் ஆயிருக்கும். ஒருவேளை அந்த வாய்ஸ் கமாண்ட் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தேவையா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, வாய்ஸ் கமாண்ட்னு சொல்லி. அதுக்கான வீடியோவை நான் கூடி சீக்கிரம் கொடுக்குறேன். சரி, ஓகேங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, அவர் பேரை சொல்லி கேட்டிருந்தாரு. R28 டிராவலர்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் அவரது போல சொல்லியிருந்தாரு. நான் இன்னொரு ஆப்ஷனையும் கொண்டு வரான்னு இருக்கேன். இந்த பெய்டு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாதுங்க. பெய்டு பண்ற ப்ரொமோஷன் சீனே கிடையாது. நீங்க வேணா இந்த சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு, அதை வேணா பயன்படுத்திக்கோங்க. எனக்கு ஏதாவது இது பண்ற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. அதையும் நான் என்ன செய்வேன், யூடியூப்க்கு ஏதாவது கேஜெட் வாங்குறதா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணிப்பேன் நான். மற்றபடி எதுவும் கிடையாது. எதா இருந்தாலும் சிலர்லாம் காசு கொடுங்க, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பணம் காசு எதுக்காகவும் நான் அந்த சேனல் அப்படின்றது ஆரம்பிக்கல. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் காசு கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் மூலிமா நான் அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி காசு கொடுக்குறேன், இந்த ப்ரொமோட் பண்ணுங்க, அதை ப்ரொமோட் பண்ணுங்க, எங்கள் சேனலில் சொல்லுங்கன்னாங்க. அதை நான் போய் பார்க்கும்போது அது நல்லா இல்லை. அது முழுக்க ஒரு தப்பான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதுக்கு கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாமே லீகலாக போகட்டும், எதுக்கு நான் தனியாக இது பண்ணிட்டு. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றத பயன்படுத்திக்கோங்க. இல்லை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெம்பர்ஷிப் நான் எனேபிள் பண்ண போகிறேன். மெம்பர்ஷிப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான பதில், செப்பரேட்டான வீடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது யூடியூப் மூலியமா கொடுக்க முடியும். இதை சொல்லிட்டா என்னடா ஃப்ரீன்னு சொல்லிட்டு திடீர்னு காசுன்றானே அப்படின்னு நினைப்பீங்க. நான் இப்பயும் சொல்றேன், இது ஆப்ஷனல் மட்டும்தான். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா யூடியூப் ஆஸ் அ கிரியேட்டர் நான் யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகளை சொல்லக்கூடியவன் நான். அப்படி இருக்கும் பொழுது டுட்டோரியல் கூட சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அதில் இருக்க ஃபியூச்சரையும் நான் சொல்லணும். அதை நானே எனேபிள் பண்ணாம மற்ற எல்லாத்துக்கும் அதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றது அது நல்லா இருக்குமா? ஸோ அந்த ஒரு காரணம் மட்டும்தான். தேவைன்னா மட்டும்தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது, மெம்பர்ஷிப் அப்படின்றது. ஆனால் மெம்பர்ஷிப்ல நல்ல விஷயம் என்னன்னா, அதை பற்றி நான் தனியாக மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் நான் கிளியராக சொல்றேன். மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே. சரி, ஓகேங்க. அதாவது என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல சும்மா ஃப்ரீ டைம்ல, அதாவது நைட் எப்பவுமே ஒரு 10 மணிக்கு மேல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஆஃபீஸ் வேலை இருந்து எல்லாமே முடிச்சுட்டு, கமாண்ட் ரிப்ளை எல்லாமே போட்டுட்டு, மற்ற சேனலுக்கும் போட்டுட்டு, சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது நியூஸ் ஏதாவது பார்ப்பேன். இப்ப அரசியலுக்கெல்லாம் கொஞ்சம் சூடு பிடிக்க கிளம்பி இருக்குது, அதனால அதெல்லாம் பார்ப்பேன் நான். தளபதி வந்திருக்கிறாரு, அதனால அதெல்லாம் பார்ப்பேன் நான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த ஒரு ஆட் அப்படின்றது வந்துச்சு. ஆட்ல என்ன வந்திருக்குன்னா, 1K சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களுக்கு வேணும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும்னா 350 ரூபாயா, 2000 சப்ஸ்கிரைபர் வேணும்னா 500 ரூபாயா, 5000 சப்ஸ்கிரைபர்னா 700 ரூபாயா, 10,000 சப்ஸ்கிரைபர் வேணும்னா 1200 ரூபாயா, உங்களுக்கு 15,000 சப்ஸ்கிரைபர் வேணும்னா 1800 ரூபாயா. இது விழிப்புணர்வு வீடியோ. இது நான் சொல்லல, இங்க இருக்கிறத உங்களுக்கு சொல்றேன். இது முழுக்க விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல 20,000 சப்ஸ்கிரைபர் 2400 ரூபா அப்படின்றது 20,000 சப்ஸ்கிரைபருக்கு பாத்துக்கங்க. அடுத்தது உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குங்க. அதாவது 1000 சப்ஸ்கிரைபரு, அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு வேணுமா, 1000 ரூபா கொடுங்க போதும், நான் சேனல் உங்களுக்கு எனேபிள் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி. அடுத்தது 10,000 சப்ஸ்கிரைபரு, 10 மில்லியன் வியூஸ், 4K வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது ஃபுல் மானிட்டேஷன் கம்ப்ளீட் 4 ஹவர் செட்டப்ல உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது 1999 ரூபா, அதாவது 2000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. ஸோ இதுல எந்த பேக்கேஜ் வேணுமா நீங்க பேமெண்ட் லிங்க்கு பேமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா, ஸோ நாங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தோம். ஒரு ட்ரஸ்டடான சர்வீஸ் அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது எவனாவது புயல் காத்துல உட்காந்து போய் சாப்பிட்டு இருப்பான், அவன்கிட்ட சொல்லு. ஆக்சுவலி இதை நான் உண்மையான விஷயம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது இல்லை யூடியூப்ல. உங்களுக்கு 4 ஹவர்ல மானிட்டேஷன் கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுனாலும் எனக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் அது அப்டேட்டே ஆகும்.
அப்ளை பண்ற ஆப்ஷன் அப்படின்றது நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். சில நேரங்கள்ல எனக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்ச ஆனா கிடையாது. லாஸ்டா கூட எனக்கு அடுத்த நாள் தான் அது அப்டேட் ஆச்சு. அதுல வந்துட்டு ஆட்சென்ஸ் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வீக் எல்லாம் டைம் எடுத்துக்கும். புதுசா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 வீக் டைம் எடுத்துக்கும் ஆட்சென்ஸ் பின் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு. ஏன்னா மும்பைல இருந்து அது வரணும், அதுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அந்த பின். அண்ட் அதே போல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி சர்வீஸ் அப்படின்றது யூடியூப் தரப்புல கிடையாது. யூடியூப் இந்த மாதிரி சர்வீஸ் கிடையவே கிடையாது. அதிகாரப்பூர்வ சப்ஸ்கிரைபர் வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் டைமிங் இதெல்லாம் வாங்குவது அனுமதி அப்படின்றது இல்லை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சு வேலை பார்ப்பாங்க, அந்த பாட்டன் சொல்லுவாங்க, அதை வச்சு வந்து வேலை பார்ப்பாங்க. இது எதுவுமே வந்துட்டு ஆர்கானிக் கிடையாது, அன்ஆர்கானிக் அப்படின்றது தான். ஸோ நேச்சுரலா ஒரு வீடியோ வர்றது மட்டும்தான் வியூஸ் வர்றது. நான் அதுக்கு படிச்சு சொல்லுவேன், உங்களுடைய கண்டென்ட்டுக்கு வியூஸ் வரணும், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்றது. இப்ப நான் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோல ஒரு நண்பரோட பேர் சொன்னேன். அந்த பேர் சொன்னது வந்துட்டு நிறைய பேருக்கு அது போய் சேரும், கண்டிப்பா ஆப்வியஸா அது போய் சேரும். ஆனா என்னதான் சப்ஸ்கிரைபர் நான் சொன்னதுனால அவருக்கு வந்தாலும் இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு வியூஸ் வரணும்னா அவர் நல்ல கண்டென்ட் போட்டாதான் வியூஸ் வரும். ஓ இந்த சேனல்ல சொல்லியிருக்கேன், இப்ப நீங்களே கூட யோசிக்கலாம் அந்த சேனல்ல போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது போய் பார்த்தாலும் அந்த சேனல் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்துட்டு கரெக்டா வீடியோ போடுறாங்க, கரெக்டா இருக்கு, கண்டென்ட் சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கா கண்டினியூ பண்ணி எல்லாம் பண்ண மாட்டீங்க. இது எங்கேயோ மிஷின் மூலியமா இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது. ஆனா எனக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நான். அதாவது கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு செல்வா டெக்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்து தெரியுங்களா? நான் வந்துட்டு அப்பையில இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். பட் அவர் வந்துட்டு திடீர்னு என்னாச்சு கேட்டீங்கன்னா, அவருடைய சேனல் அப்படின்றதுல வீடியோ வேற ஒருத்தவங்க போட்டுட்டு இருக்காங்க. தெரியல, நான் அப்ப நினைச்சேன். ஸோ அதை பத்தி இன்னொருத்தர் வந்து யூடியூப் பத்தி வீடியோ போடுவாரு. அவர் வீடியோ போட்டிருந்தாரு, ஒரு பையன் தம்பி வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் வீடியோ போட்டிருந்தாரு, இது போல வந்துட்டு அவர் சேனலை இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் வீடியோ போடல அப்படின்ற மாதிரி. நான் அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை ஹேக் ஆயிட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். ஆனா அவர் இன்னொரு சேனல் ஓபன் பண்ணியிருக்காரு. அந்த சேனல்ல வந்துட்டு பெருசா இது போல வந்துட்டு சொல்லல, இது போல நான் என்னோட சேனல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. பிகாஸ் அவருடைய வந்து சேனல்ல, பழைய சேனல்ல பாத்தீங்கன்னா அவருடைய வீடியோஸும் பாத்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. அவருடைய வீடியோஸ் எதுவுமே டெலீட் ஆகல, அவருடைய போட்டோ இருக்கு, பேர் இருக்கு, எல்லாமே அப்படியே இருக்கு. வேற ஒருத்தருடைய வீடியோ மட்டும் அங்க போட்டுட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி இஷ்யூ அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்யற, அதாவது ஆம்பிளிஃபயர்லாம் செய்வாங்க, ஒரு சேனல் ஒன்று இருக்கு. அந்த சேனல்ல வந்துட்டு திடீர்னு நாங்க ஆம்பிளிஃபயர் வீடியோ டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். அவரை பார்த்து தான் நான் ஆம்பிளிஃபயர் வீடியோ இதெல்லாம் கத்துக்கிட்டேன் நான். திடீர்னு ஒரு நாள் அவருடைய சேனல்ல வேற ஏதாவது வந்து சீட்டு கட்டு, இந்த கேம்லிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் வந்துட்டு இருக்கு, அதாவது வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. என்னடான்னு போய் பார்த்தா அவர் வந்து இதுல போட்டிருக்காரு, அவருடைய சேனல் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ வாட்ஸ்அப் கிடையாது, டெலகிராம் தான் இருந்துச்சு. அதுல வந்துட்டு அவர் போஸ்ட் போட்டிருந்தாரு, என் சேனல் இந்த மாதிரி ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா. என்னன்னு பார்த்தா இவருடைய சேனல் ஆக்சஸ், இப்ப நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மானிட்டேஷன் இதெல்லாம் எனேபிள் ஆகணும், உங்க சேனல் ஆக்சஸ் அப்படின்றது அவனுக்கு கொடுக்கணும். அப்போ அவனுக்கு கொடுக்கும்போது அவன் ஈஸியா, அதாவது என்னன்னா, அதாவது இந்த சிம்பிளா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நல்ல எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு ஐஸ்கிரீம் ஒரு 1 கிலோ எடுத்து கொடுத்துட்டு, இந்த ஐஸ்கிரீம் 1 கிலோ நீ சாப்பிட்ட முடிச்சுன்னா உனக்கு வந்து 50 லட்ச ரூபா பணம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கசக்குமா என்ன? நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு 50 லட்ச ரூபா பணத்தை தூக்கி போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இது தயவு செய்து நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா எந்த வித லிங்க்கும் உங்களுக்கு மெயில் மூலியமா வருது, இல்லை யூடியூப் கமெண்ட் மூலியமா வருது கூட லிங்க் எதையும் கிளிக் பண்ணாதீங்க. அதனாலதான் ஒரு சிலர்ல ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, அவருடைய சேனல் லிங்க் இங்க ஷேர் பண்ணியிருந்தாரு. யூடியூப் அல்கரிதம் என்ன நினைக்கும்னா, இது ஏதோ வந்து தவறான லிங்க்னு சொல்லி அந்த லிங்கை வந்து தூக்கிடும், அவரு சேனல் மேல பேட் இம்ப்ரெஷன் அப்படின்றது கொடுத்துரும். அதனாலேயே அவருக்கு வியூஸ் போகாம கூட இருக்கும். அதனால உங்களுடைய சேனல் க்ரோத் ஆகணும்னா நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு, இப்ப நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டதுனால தான் அதை பார்க்க நீங்க இருக்கீங்க. இதுவே வந்துட்டு எந்த விருப்பமும் இல்லாதவங்கள நான் வந்து இதுல ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், எப்படி இருக்கும்? என் சொந்தக்காரங்களுக்கே அனுப்புறேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வியூ பண்ணி பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க, ஏன் 1 மாசம் கூட பார்ப்பாங்க. நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நமக்கு நெருங்கினவங்க, சொந்தக்காரங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அது நமக்கு நெருங்கினவங்க பார்ப்பாங்க. அதையும் தாண்டி அதுக்கு மேல போகும்பொழுது, ஓ இவன் ஒருத்தன் டெய்லியும் அனுப்புவான், வெளியில சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள இவன் ஒருத்தன் டெய்லியும் அனுப்புவான், சரி ஓகே ஸ்கிப் பண்ணு, தள்ளிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நீடு கிடையாது. அவங்களுக்கு நீடு இருந்தால் தான் அதை பார்ப்பாங்க. அப்ப நீடு இருக்கிற சப்ஸ்கிரைபர் வேணும், நீடு இருக்கிற வியூவர்ஸ் வேணும். ஸோ இதெல்லாமே நீங்க ப்ராப்பரா ஒரு வீடியோ போட்டு நீங்க அதை க்ரோத் பண்ணா மட்டும்தான் ஸோ இதெல்லாமே நடக்கும். தயவு செய்து இந்த மாதிரி வந்துட்டு காசு கொடுத்து நான் வியூஸ் இன்க்ரீஸ் பண்றேன், காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன், இந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவங்க 1000 ரூபா நம்மகிட்ட, இது பெரிய தொகையும் கிடையாது, 1000 ரூபா வாங்கிட்டு நமக்கு பண்ணும் பொழுது இவங்களே இது மாதிரி சேனலை ஓபன் பண்ணி
இவங்களே வந்துட்டு சப்ஸ்கிரைப் 4 ஹவர்ல வந்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவங்களே வந்து பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாமே. எதுக்காக நம்மள்ட்ட வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க? அவ்வளோ தியாகிகளா? அப்படியே வந்தாலும் மேபி இது வந்துட்டு சில மிஷின் மூலியமா தான் இந்த சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் ஏற்றுவாங்க. 4 ஹவர் அப்படின்றது நாட் அ பாசிபிள். இந்த மாதிரிலாம் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சுத்திக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு வழி, ப்ராப்பர் வீடியோ, ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பண்ணாலே போதும். காசு கொடுத்து வியூஸ், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை நம்பி உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு தேவையானது வாங்கி அதனுடைய பையிங் லிங்க் கீழே இருக்கு. மறக்காம அதையும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. தேவைன்னா மட்டும்தான். எல்லாமே கம்மி ரேட்ல அஃபோர்டபுளா நல்ல ப்ரைஸ்ல தான் இருக்கும். தேவைன்னா வாங்கிக்கோங்க. பாய்.